இந்த கதை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. மதன் அப்புறம் பூனம் ஏழை விவசாயிகள். அவங்களுக்கு கேழ்வரகுக்கான வயல் இருந்தது. அவங்க வயல்ல கடுமையா உழைச்சாங்க. ஆனா கேழ்வரகைய அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே கம்மி காசு தான் கிடைச்சிட்டு இருக்கும். நாமளும் மிச்ச விவசாயிகள் போலவே அரிசி இல்ல கோதுமை வளர்க்கலாங்க. எல்லா விவசாயியும் அரிசியையோ கோதுமையோ விளைய வச்சா அப்புறம் கியூரை யாரும் விளைய வைக்க முடியாது. எங்க அப்பாவோட அப்பாவும் ராகியை தான் விளைய வச்சாரு. இப்போ நானும் ராகியை தான் விளைய வைக்கிறேன். சரி சரி, அப்படியே செய்யுங்க. ஊர்ல இருக்கிற மிச்ச விவசாயிகள் எல்லாம் அரிசி கோதுமையால பணக்காரங்களாயிட்டு இருந்தா நீங்க ராகி விவசாயத்தை மட்டுமே செஞ்சு ஏழையாவே இருந்துக்கோங்க. நான் எவ்வளவு புரிய வச்சாலும் உங்களோட அந்த அறிவுக்கு எட்டவே மாட்டேங்குது. பூனம் எப்பவுமே மதனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா மதன் அவங்க சொல்றத கண்டுக்கவே மாட்டாரு. இந்த ஒரு காரணத்தால ஊர்க்காரங்க பூனம் அப்புறம் மதனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிடுப்பா சாப்பிடு. நீ எப்படியோ பல வருஷமா அரிசியே சாப்பிட்டு இருக்க மாட்டல்ல. அட நீ சரியாதாப்பா சொல்ற. அவன்கிட்ட எங்க பணம் இருக்கு அவன் அரிசி வாங்கி சாப்பிடுறதுக்கு? ஊர்க்காரங்க பூனம் அப்புறம் மதனோட ஏழ்மைய பார்த்து ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஜனார்தனுக்கும் ரகுவுக்கும் வயசாயிடுச்சு. அந்த ஊருக்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் கேம்ப் போட்டாங்க. அட அங்கிள், உங்க பிளட் சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அட என்ன பண்றது, பல வருஷமா இந்த நோய்க்கு மருந்த தேடிக்கிட்டு தான் இருக்க. ஆனா இந்த சக்கரை நோய் எப்பதான் குறைய போகுதோ. மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுமா எனக்கு. அட ஆமாப்பா ஆமா, உனக்காவது சுகர் மட்டும்தான் இருக்கு, எனக்கு கூடவே பிபியும் இருக்கு. உன்னை விட அதிகமா வலி எனக்கு தான். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, வாழ்க்கை பூரா நாம மருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் போல. இப்போ என்ன பண்ண முடியும் அங்கிள், உங்களோட சாப்பிட்ற பழக்கங்கள் அப்படி இருக்கு. அப்பதான் அவங்க எதிரில இருந்து மதன் போய்கிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் எப்பயும் போலவே அவரை கிண்டல் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அட மதன் இங்க வாப்பா, ஃப்ரீயா இந்த டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீயும் செக் பண்ணிக்கோ வா. ஆனா அண்ணன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் ஏன் நான் டாக்டர் கிட்ட காட்டணும்? அட அது எப்படி முடியும், எங்க எல்லாரும் விட வயசுல பெரியவ நீதா. ஆனா உனக்கு எந்த வியாதியும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லப்பா. ஏன்னா நான் வாழ்க்கை பூரா கியூரு மாவு அடையோ கியூரு களியும் தான் சாப்பிட்ருக்க. அதனால எவ்வளோ வயசானாலும் பாருங்க, நான் இன்னும் வயசு பையன் மாதிரி தான் இருக்க. அட இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு. நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. ராகி தானியத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. அங்கிள், உங்களோட வயசு என்ன? 60 வயசு. சூப்பர். உங்களை பார்த்தா 50 வயசு கூட தாண்டின மாதிரி இல்ல. உங்களோட முடியும் கருப்பா இருக்கு, மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கெல்லாம் ராகி தான் காரணம். அட உண்மையிலேயே இந்த ராகில அவ்வளவு சத்து இருக்கா டாக்டர்? ஆமா அங்கிள். அட நான் தான் சொன்னேன்லப்பா, என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா ராகி சாப்பிட்டு தான் 100 வருஷம் உயிரோட இருந்தாங்க. இப்போ நானும் அவரை போல தான் வாழ போறேன், ரொம்ப சந்தோஷமா. மதன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நீங்களும் இனிமே ராகிய சாப்பிட ஆரம்பிங்க, உங்களோட நோய்கள் எல்லாமும் சரியாயிடும். இப்போ ஜனார்தனும் ரகுவும் யோசனைல விழுந்துட்டாங்க. ஆனா கெவுரு அடையோ கெவுரு தோசையோ பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. என் மருமக பொண்டாட்டி யாருமே அதை செய்ய மாட்டாங்களே. ஆ எங்க வீட்லயும் தான். அட நாம ஏன் மதனுடைய மனைவி கிட்ட போய் நமக்கு அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்க கூடாது? உன்னுடைய யோசனை என்னமோ நல்லதா இருக்கு. ஒருவேளை அது முடியும் அப்படின்னா நாம ஏன் அதை தடுக்கணும்? கண்ட கண்ட சாப்பாட்டை நாம சாப்பிட்றத விட்டுட்டு நாம ஏன் கியூர் அடைய சாப்பிடக்கூடாது? ஜனார்தனும் ரகுவும் பூனம சந்திக்கிறதுக்காக மதனோட வீட்டுக்கு போனாங்க. தங்கச்சி அம்மா, உன்கிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கோம். வந்துமா, நீ ராகி தோசை பண்ணுவேல, பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து பண்றியா? டாக்டர் எங்களை ராகி தோசை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல மனைவியும் மருமகளும் அதை செய்ய மாட்டாங்க. எங்க அதிர்ஷ்டத்துல அதுதான் இருக்கு. எங்க வயல்ல ராகி மட்டும்தான் விளையும்.
அதனால அது மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனா அண்ணன் ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் கோவில்ல நீங்க தான் கிண்டல் பண்ணீங்க. அட எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாங்க தான் உங்களை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, நீங்க எங்களை விட ஏழையா இருந்தாலும் நீங்க நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் உதவியும் செய்யுங்க. சரி, நாளையில இருந்து உங்க 2 பேருக்கும் ராகி தோசைய செஞ்சு தரேன். ஆனா காசை வாங்குவேன். கண்டிப்பா. உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ரகு அப்புறம் ஜனார்தன் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பூனம் அவங்க குடும்பத்துக்காக ராகி தோசைய செஞ்சா. அது கூடவே இன்னும் நிறைய தோசைய செஞ்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரகுவும் ஜனார்தனும் வந்தாங்க. அவங்க காசு கொடுத்து தோசைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இனி ஜனார்தன் அப்புறம் ரகு தினமும் ராகி தோசை சாப்பிடறதுக்கு வந்தாங்க. கொஞ்ச மாசத்திலேயே அவங்க 2 பேரோட ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஜனார்தனோட சுகர் கம்மியாயிடுச்சு. அட அண்ணி, உங்களால எனக்கு சுகர் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரையும் பார்த்து ஊர்ல இருக்கிற நிறைய பேரு பூனம் கிட்ட தோசை சாப்பிடறதுக்காக வர ஆரம்பிச்சாங்க. பூனம் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி அவங்களுக்காக ஹெல்தி ராகி தோசைய செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பூனமோட வீட்டு வெளியில கஸ்டமர்ஸோட பெரிய லைனே இருந்தது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே சுவையான ஹெல்தியான ராகி தோசை தான் சாப்பிடணும்னு இருந்தது. முதல்ல எனக்கு கொடுங்க. அட இல்ல இல்ல, முதல்ல நான் வந்தா எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கிடைக்கும், சண்டை போட்டுக்காதீங்க, பொறுமையா இருங்க. ராகி தோசாவை செஞ்சு விக்கிறது இப்போ பூனமோட வியாபாரமா மாறிடுச்சு. இந்த வியாபாரத்தால அவங்களோட வீட்டு வருமானம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இப்போ அவங்க முன்ன மாதிரி ஏழைங்களா இல்ல. நாளுக்கு நாள் அவங்க வியாபாரம் பெருசாயிக்கிட்டே போச்சு. அதோடவே அவங்க பணக்காரங்களாவும் மாறிட்டாங்க. அவங்க அவங்களோட வயல்ல விளையற ராகிய எல்லாத்தையும் தோசைய செஞ்சு ஊர்க்காரங்களுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ராகி தானியத்தை விக்கிறது இல்ல. ஒரே வருஷத்துல பூனம் அப்புறம் மதன் ஊருக்குள்ள ஒரு புது பூமி அப்புறம் ஒரு புது வீட்டையும் வாங்கினாங்க. அட, நான் தான் சொன்னேன்ல, என்னுடைய தாத்தாவோட தாத்தாவும் ராகியத்தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. நானும் அதையத்தான் வெளியே வைப்பேன். நீங்க சரியாதான் சொன்னீங்க. அவங்களுக்கு இந்த வெற்றி அவங்க வளைச்ச ராகி பயிறு அப்புறம் ராகி தோசாவால வந்தது.